நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் அடாடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லி இருக்காங்களே, இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குங்க. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் நம்ம மல்லிக்கு இனிமேல் கவலையே இல்லை. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு எதிராக இருந்த ஆதாரம் எல்லாமே இப்போ தெளிவாக க்ளீனாக தெரிஞ்சிருச்சுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. ஆமாங்க இப்போ எல்லா எவிடன்ஸும் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே என்னமே பண்ண முடியாது, இனிமேல் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி இருக்க போகிறாங்க. எதனால் எப்படி யார் தந்தது ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயில் நிர்வாகி வந்து அந்த கேமரா சிசிடிவி கேமரா வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம மல்லிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தா நம்ம ரஞ்சன் தான் அசாத சிலையை எடுத்து மல்லி பேக்கில் எடுத்து போய் வைக்கிறது எல்லாமே அங்கே தெரிஞ்சிருதுங்க. இதை பார்த்ததும் நம்ம மல்லி கொல்ல வெறியில் இருக்காங்க. சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம், இவங்க இன்னொன்னும் பழி போட்டு போலீஸை எப்படியெல்லாம் வர வச்சு நம்மளை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி இழுத்துன்னு போகிறாங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் இவங்களை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. பொறுமை கடலினும் பெரிது குமார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. இந்த பொறுமை எவ்வளோ தூரத்துக்கு நீடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லாமே அந்த கடவுளோட கையில் தான் இருக்குது. கடவுள் என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உற்று நோக்க போகிறோம். உற்று நோக்கி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நீங்களும் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்படியே சும்மா நான் போலீஸ்டா, யாரையும் சும்மா விட மாட்டேன், நான் பொறிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க, தம்பி இங்கே பாருங்கப்பா, இதுதான் வீடியோ ஆதாரம், பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை காட்டினது ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ரஞ்சிதம் ராஜேஸ்வரி சேர்ந்து பண்ண கூட்டு கலவாணிங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வச்சு செய்யணும் அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவங்க மேலே மிகப்பெரிய திருட்டு பழியும் வந்துருச்சு. இதுக்கு மேலே இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் பயம் ஏற்படுது இவங்களுக்கு. ஐயோ என்னடா நம்மளை இப்படி மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுத்து நடுநடுங்கி போய் நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் பார்க்க தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் தான் டாடா அப்போவே சொன்னல, மல்லி அம்மா நல்லவங்க, மல்லி அம்மாவுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, எல்லாம் இவங்க பண்ணுற சதிதான் சொல்லிட்டு நீங்கள் தான் என் பேச்சு எதுவுமே கேட்கல, எப்போ பார்த்தாலும் மல்லி அம்மாவை கடிச்சு அப்படியே சும்மா நொறுக்கி அப்படியே சும்மா நொறுக்குனீங்க, நாயெல்லாம் எப்படி கொதிக்கும் அந்த மாதிரி. ஆனால் மல்லி அம்மா எதான ரியாக்ஷன் காட்டினாங்களா, அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே இதெல்லாம் ஏற்றுக்கல. இப்போ ஏன்னா புரிஞ்சுக்கோங்கப்பா, மல்லி அம்மா மேலே எந்த ஒரு தப்பு இல்லை, எனக்கு புரியுதுமா, நான் என்ன பண்ணட்டும், அக்காவும் வேணும் ஒரு பக்கம், நீயும் வேணும் ஒரு பக்கம், மல்லியும் வேணும், யாருமே என்னால் விட்டு தர முடியல, அதனால் யாரான ஒருத்தர் மேலே உரிமை உள்ள மேலே தானே கோவப்பட முடியும். என் அக்கா மேலே கோவப்பட்டேன், என் அக்கா ஒரேடியாக போயிடுவாங்க, அவங்க மேலே கோவப்பட முடியாது, எனக்கு உரிமை இருக்குது, எல்லாமே நான் திட்டவும் செய்கிறோம், கொஞ்சம் என் பொண்டாட்டி மட்டும்தான், அவகிட்ட தானே என் கோவத்தெல்லாம் காட்ட முடியும், அதனால தான் மல்லி கிட்ட காட்டுறேன், ஆனால் மல்லி அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட வெண்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அடாடா நம்ம அப்பா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் லவ் காதல் வச்சுன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இவங்களோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்கூடியெல்லாம் பார்க்க தாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு இதெல்லாம் ஃபேக்கு ஏஐ மூலிமா எடிட் பண்ணியிருக்காங்க. டே கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டா எப்படா சொல்ல பார்க்கலாம், டேட்டு டைமு அதில் வீடியோ எல்லாமே கரெக்டாக நடக்குது, வாடா கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் எரேஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கோயிலில் இருக்கிறது எரேஸ் ஆனாலும் இவங்க மாட்டிவாங்க. ஏன்னா அது எப்படி குமார், கோயில் வந்து அன்னைக்கு டேட்டுக்கு மட்டும் எரேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டின்னு முடிக்கிறோம்லே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போய் நின்று இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை இருப்போது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம், பார்த்து தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு குட்டி கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அப்படி என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், இது கதை இல்லைங்க, ரியல். நம்ம வாழ்க்கையில் எது நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது எல்லாமே இப்போ நடந்துன்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு கஷ்டமான விஷயமெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி மட்டும்தாங்க. அவங்களுக்கு தானே ஒன்று பண்ணோம், அப்போ தான் எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.